Hey guys, welcome back. போன வாரம் அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா Poco X3 வந்து குளோபலாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியாவில் வந்து லான்ச் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா Poco X3 இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுதுன்னு வந்து பேனரே வந்து போட்டாங்க ஃப்ளிப்கார்ட்டில். என்னைன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22ஆம் தேதி. அண்ட் இந்த மொபைலை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஓரளவுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் இந்த மொபைலில் அப்படி என்னென்ன ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்றது இன்னும் நம்ம பார்க்கல. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் நியூவாக மொபைல் வாங்க போகிறவங்க அண்டர் 20,000 Poco X2 வாங்கலாமா வேண்டாமா இல்லை Poco X3க்கு வெயிட் பண்ணலாமான்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதையும் இந்த வீடியோவில் சேர்த்து தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டால் தான் நம்ம டெய்லியும் வீடியோஸ் போகிறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் மறக்காமல் கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விடுங்க. நீங்கள் போடுற ஒரு லைக் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைலுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடைய ஸ்பெசிஃபிகேஷனை ஷார்ட்டாக வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இதோடைய டிசைன் பார்க்குறப்போ உங்களுக்கு Poco X3 இப்படி தான் இருக்க போகுது. ஃப்ரண்ட் சைடில் ஒரு சென்டரில் பஞ்சோல் டைப்பில் ஒரு செல்ஃபி கேமரா இருக்க போகுது. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கேமராவுடைய மாடல் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ ஓவரால் லுக் நல்லாவே இருந்தது. அண்ட் இதோடைய பில்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில்டு தான் வந்து கொடுத்துருந்தாங்க, கிளாஸ் பேக் கொடுக்கல. பிளாஸ்டிக் பில்டுலேயே கொஞ்சம் கிளாசி ஃபினிஷ் வந்து கலந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் போக்கோடைய பிராண்டிங் நேமும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலோட வெயிட் 215 கிராம்ஸ் கிட்ட வருது. டிஸ்பிளே சைட் வந்தீங்கன்னா 6.67 இன்ச்சில் ஃபுல் HD+ டிஸ்பிளே தராங்க. 1080p ரெசல்யூஷனில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9. அண்ட் இதோடைய பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 399 பிக்சல் per inch. பஞ்சோல் டைப்பில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு சின்ன செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா IPS LCD டிஸ்பிளே தான். பட் இருந்துமே இந்த டிஸ்பிளேக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு டச் சாம்பிளிங் ரேட் பார்த்தீங்கன்னா 240 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே யூஸ் பண்ணுறப்ப அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் இதுக்கு கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 3ம் இருக்கு. இந்த மொபைல் ஃபோன் டிஸ்பிளேல AMOLED டிஸ்பிளே பெஸ்ட்டா இல்லை IPS LCD டிஸ்பிளே பெஸ்ட்டா? ஸோ மொபைல் ஃபோன்ஸில் ரெஃப்ரெஷ் ரேட்னா என்ன, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்னா எப்படி இருக்கும், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்னா எப்படி இருக்கும், இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ப்ராசஸர் Snapdragon 732G வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 730Gயை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு சிப்செட், ஒரு அப்கிரேடான ஒரு சிப்செட்னே சொல்லிக்கலாம். இது octa-core ப்ராசஸர், IS to clock speed 2.4 GHz வரைக்கும் த்ராட்டல் பண்ணிக்கும். அண்ட் சிப்செட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 8 nm பில்ட் பண்ணுது. அண்ட் ஜிபி பார்த்தீங்கன்னா Adreno 618 வந்து ரன் ஆகுது. ஸோ கேமிங் சைட், டே டு டே யூசேஜ், ஹெவி டாஸ்க், ஸோ இப்படி யூஸ் பண்ணாலுமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சிப்செட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட் ஒரு நியூ சிப்செட், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன Snapdragon 730Gயை விட ஒரு 20% நல்லாவே எஃபிஷியன்சியாக நல்லா பர்ஃபார்மன்ஸும் தரக்கூடிய ஒரு சிப்செட் இந்த Snapdragon 732G. இந்த ப்ராசஸருக்கு பவர் கொடுக்க இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா 5160 mAh வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணதுக்கு நமக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. Type-C போட்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மவுண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த மொபைலில் டியூவல் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா சைடு வந்தீங்கன்னா பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 64 MP ஒரு பிரைமரி சென்சார். அண்ட் இது யூஸ் பண்ணியிருக்க சென்சார் Sony IMX682 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் சாம்சங் M31Sல, சாம்சங் M51ல இதில் கொடுத்துருந்தா அதே சென்சார் தான் வந்து இந்த Poco X3 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன இந்த Poco X2ல பார்த்தீங்கன்னா Sony IMX686 சென்சார் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் பழைய சென்சார். பட் இதில் வந்து 682 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு காம்பினேஷனாக 8 MP அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சாரும், 2 MP மேக்ரோ சென்சாரும், தென் 2 MP டெப்த் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. போக்கோ வழக்கமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதே 20 MP தான் வந்து இதுலையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய லான்ச் ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்டம்பர் 22ஆம் தேதி வந்து அஃபிஷியலாக லான்ச் ஆகுது இந்தியாவில். ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு ஃபிளாஷ் செல்லையும் வரும். அண்ட் இதோடைய ப்ரைஸிங் எதுக்குள்ளே இருக்கும், ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வச்சு பார்க்குறப்ப இதோடைய ப்ரைஸிங் ஒரு 6GB அண்ட் 64GB இதோடைய பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு ஒரு 19,000ல ரேட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி நிறைய லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரேட்ல தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி Poco X2 பார்த்தீங்கன்னா 17,500 rupeesக்கு இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்ல செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த Poco X2 கம்பேர் பண்ணுறப்ப அதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு மொபைல் தான் இந்த Poco X3. ஸோ அதனால ஒரு 2,000 1,500 இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த Poco X3 வந்து லான்ச் ஆகலாம். ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸிங் வந்து பார்த்துட்டோம். ஸோ இதோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இதில் வேற என்ன ஸ்பெஷலாக வந்து கொடுத்துருக்காங்க Poco X2 கம்பேர் பண்ணுறப்ப இதில் வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அதை வந்து பார்க்கலாம்.
Poco X3 பொறுத்த வரைக்கும் full and full gamingகாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலில் உங்களுக்கு liquid cooling technology 1.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓவர் ஹீட்டும் ஆகாது. நீங்கள் எவ்வளோ தான் ஹெவி கேமிங் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஸ்பெக்ஸ் வச்சு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மொபைல் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை வாங்கி யூஸ் பண்ணுறப்ப அது எந்த அளவுக்கு தாங்குது, எந்த அளவுக்கு எஃபிஷியன்சி தருதுன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். முக்கியமாக கேமிங் மொபைல்னு வரப்ப ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாக இருக்கும். ஸோ அதை கவுண்டர் பண்ணுற விதமாக இதில் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இதில் லிக்விட் கூலிங் டெக்னாலஜிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துமே உங்களுக்கு மொபைல் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அடிஷ்னலாக வந்து பேக் சைடில் கூலர்ஸ் வாங்கி தனியாக வந்து மாட்டிக்கலாம். ஸோ மொபைல் பேக் சைடில் அட்டாச் பண்ணிக்கலாம். பிளாக் ஷார்க் மொபைலாக இருக்குல்ல, ஸோ அதில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து தனியாக வந்து கொடுப்பாங்க கூலர்ஸு. ஸோ அதை வாங்கி நீங்கள் மொபைல் பேக் சைடில் அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த ஃபேன் மொபைலோடைய ஹீட்டை கொஞ்சம் ரிடியூஸ் பண்ண விடும். அந்த பிளாக் ஷார்க்கோடைய கூலர்ஸை நீங்கள் இந்த Poco X3 வந்து அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி தான். Poco பார்த்தீங்கன்னா பிளாக் ஷார்க் கூட கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் வச்சு அந்த கூலர்ஸை இதில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெவி கேமர்ஸ்க்கு இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அடுத்த ஸ்பெஷலான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ஸ்லாம் விளையாடுறப்ப ஜாய்ஸ்டிக்கில் நம்ம விளையாடிட்டு இருப்போம். ஸோ அதில் கில்லோ இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷலான மூமெண்ட் வந்துச்சுன்னா நமக்கு ஜாய்ஸ்டிக் வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ அது கொஞ்சம் கேமிங்கில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அந்த விஷயத்தை அப்படியே இந்த Poco X3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் அந்த வைப்ரேட்டிங் மோட்டார்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேம் விளையாடுறப்ப ஜாய்ஸ்டிக்கில் நீங்கள் எப்படி அந்த வைப்ரேட்டிங்கை ஃபீல் பண்ணுறீங்களோ அதே விஷயத்தை உங்களுடைய Poco X3யும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கில் எடுக்கிறப்ப இல்லை ஸ்பெஷலான மொமெண்ட் வரப்ப உங்களுக்கு மொபைல் வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ அது கேமிங் விளையாடுறப்ப உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் குளோபலாக லான்ச் ஆனதுல உங்களுக்கு NFC சப்போர்ட் இருந்தது. பட் இந்தியாவில் லான்ச் ஆகிறப்ப அந்த NFC வந்து கட் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம். ஓவராலாக பார்க்குறப்பவே இந்த Poco X3 ஒரு தரமான ஒரு மொபைலாக இருக்க போது கேமர்ஸ்க்கு. ஸோ இப்போ வரைக்குமே அண்டர் 20,000 ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா Poco X2 தான் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு தான் நல்லா பெட்டராகவே இருக்கு. ஸோ அதை விட்டா உங்களுக்கு இந்த Poco X3 தான் வருது. அண்ட் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா Poco X2 வாங்கலாமா இல்லை Poco X3க்கு வெயிட் பண்ணலாமான்ட்டு இன்னமும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் Poco X3க்கு வந்து வெயிட் பண்ணலாம் தான் சொல்லுவேன். பிகாஸ் Poco X2 விட இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இந்த Poco X3 இருக்கு. ப்ராசஸர் பக்கம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பேட்டரி செட்டும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. Poco X2 அண்ட் X3ல உங்களுக்கு 120 ஹவர்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரி அதிகமாக ட்ரைன் ஆகும், பேட்டரி ட்ரைன் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த மொபைல்ஸில் உங்களுக்கு டிஸ்பிளே ஸ்விட்சிங் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறப்போ 120 ஹவர்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் நார்மலாக 50 ஹவர்ஸ் இல்லை 60 ஹவர்ஸ் உங்களுக்கு எந்த ஹவர்ஸ்ல வேணுமோ நீங்க சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க நார்மலா 60 ஹவர்ஸ்ல வச்சீங்கன்னா பேட்டரி கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்க கேம் விளையாடுறப்ப மட்டும் உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் ஃபீல் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த டைம்ல மட்டும் 120 ஹவர்ஸ்க்கு மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இதில் 5160 mAh வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே தாராளமாக போதுமானதாக தான் இருக்கும். மொத்தத்தில் இந்த Poco X3 அண்டர் 20,000 ஒரு பெஸ்ட்டான ஒரு மொபைலாக இருக்க போது இது லான்ச் ஆனதுக்கு அப்புறம். இந்த Poco X3 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு மொபைல் தான் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்குறப்ப. அண்ட் இதோடைய பிரைசிங் எதுக்குள்ளே இருந்தால் நல்லா இருக்கும். உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் யாரெல்லாம் Poco X3க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவோட தான் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிற கேட்ஜெட் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.